அன்பர்களுக்கு வணக்கம். ஆன்மீக சிந்தனை மூலமாக தங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. மணிவாசக பெருமான் திருப்பெருந்துறையில் இறைவன் தன்னை ஆட்கொண்டதை எண்ணி மனம் கசிந்து உருகுகின்றார். எப்படி பாடுகின்றார் என்றால், வான நாடரும் அறியொநாதனி மறையில் ஈரும் தொடருநாதனி ஏனை நாடரும் தெரியுநாதனே என்னை இன்னைதாய் ஆண்டு கொண்டவா ஊனை நாடகம் ஆடுவித்தவா உருகி நான் உன்னை பருக வைத்தவா நான நாடகம் ஆடுவித்தவா நைய வையகத்து உடைய விச்சையே. எப்படி சொல்கிறார் பாருங்க. எம்பெருமானே, நீ எப்பேற்பட்டவன், விண்ணுலகத்தாராலும் அறிய முடியாதவன் நீ, வேதங்களாலும் உபனிஷதங்களாலும் தொடர முடியாதவன் நீ, மற்ற உலகில் உள்ளவர்களாலும் அண்ட சராசரங்களாலும் தெரிந்து கொள்ள முடியாதவன் நீ. அப்படிப்பட்டவன் நீயாக வலிய வந்து என்னை எதிர்பார்த்து காத்திருந்து ஆட்கொண்டாய். நீ யாரென்று அறிந்து கொள்ள முன்பே என் உடம்பை ஒரு பேரானந்தத்தால் நிறைய செய்தாய். எல்லாம் உன்னுடைய நாடகம்தானே, நீ யார் என்பதை உணர்த்தத்தானே நான் மனம் கசிந்து உருகி உன் பேரானந்தத்தை பருக வைத்தாய். அஞ்ஞானத்தை அகற்றி ஞானத்தை அருளுவதற்கு நீ செய்த நாடகம்தானே இத்தனையும். ஏன் அவ்வாறு செய்தாய் என்பதை நீயே அறிவாய். இதனால் உனக்கு என்ன பயன்? எனக்கு தேடனாத இன்பம் கிடைக்கப் பெற்றேன். என்னால் நீ என்ன பெற்றாய்? எவ்வளவு பெரிய கருணையாளன் நீ என்று புலம்பி தவிக்கின்றார். உண்மைதானே? இறைவனுக்கு நம்மிடம் நாம் கொடுப்பதற்கு என்ன இருக்கிறது? எதுவும் இல்லை. அவருடைய கருணை எதையும் எதிர்பார்க்காத பெருங்கருணை. இந்த உயிர் எப்படியாவது கிடைத்தேராதா என்று காத்திருந்து தக்க சமயத்தில் நம்மை ஆட்கொண்டு அருள் புரிய கருணையாளன் அவர். அவருக்கு நாம் செய்யும் கைமாறு என்ன இருக்கிறது? அவரது திருவடியை அடைவதற்கு அவர் விரும்பும் வண்ணம் நான் என்ற ஆணவத்தை விட்டொழித்து அவனோட பாதக்கமலங்களை சரணடைவதை தவிர வேறு என்ன அவர் எதிர்பார்க்கிறார் நம்மிடம்? மீண்டும் சந்திப்போம். நன்றி.